வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு திருக்கோயிலை பற்றின சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு பரிகார தலம் இருக்கும். அது மாதிரி இன்றைய பதிவில் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரராக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசி நேயராக இருந்தாலும் உங்களுக்கான பதிவும் தாங்க இது. மறக்காமல் பதிவை முழுசும் கேளுங்க. இது என்ன கோயில், என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றின முழு பதிவும் இங்கே நான் சொல்ல இருக்கிறேன். அறிவியலுக்கு சவால் விடக்கூடிய வகையில் அதிசய நிகழ்வுகள் இன்னும் பல கோயிலில் நடந்துட்டு தாங்க இருக்குது. அப்படி ஒரு அதிசய கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் சந்திர தீர்த்த குளத்தில் சந்திரன் வளரும் வளர்பிறையில் கிணற்றின் நீரின் அளவு அதிகரிப்பதும், சந்திரன் தேயும் தேய்பிரையில் கிணற்றின் நீரின் வற்றுவதும் ஒரு அதிசய நிகழ்வாக இங்கே சொல்லப்படுதுங்க. இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பரிகார தலம் அப்படின்னே சொல்லலாங்க. அது எப்படிங்க, அது கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் குறையுது அதிகமாகுது அப்படின்னு என்ன மாயாஜல கதையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருமாந்துறை அட்சயநாத சுவாமி திருக்கோயிலில் தாங்க இப்படி ஒரு அதிசய கிணறு இருக்குது. இந்த கிணத்துல வளர்பிற நாட்களில் மெதுவாக நீர் உயர்கிறதுங்க, தேய்பிற நாட்களில் படிப்படியாக நீர் குறைகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வர்றதா பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தீர்த்தத்தில் நீராடினா உடல் நோய்கள் மட்டும் இல்லை, மனக்கவலைகளும் நீங்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையோட இங்கே வரக்கூடியவங்க சொல்கிறாங்க. கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலமா முனிவரும் நவகிரகங்களும் கடுமையான நோயால் அவதிப்பட்டாங்க. பல வழிகளில் முயன்றும் நோய் நீங்கலை. இறுதியில் அவங்க சிவபெருமான சரணடைஞ்சாங்க. அப்போது பரமசிவனோட அருள்வாக்குக்காக திருமாந்துரைக்கு சென்று என்னை வழிபட்டு அங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் 15 நாட்கள் நீராடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இறைவனின் கட்டளையை ஏற்று அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒவ்வொரு நாளும் பக்தியுடன் நீராடி அட்சயநாதனை வணங்கினதுக்கப்புறம் 15வது நாள் முடிவில் அவர்கள் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டதாக தலப்புராணம் சொல்லுது. அதன் பின்னர் தான் இந்த தீர்த்தம் நோய் நிவாரண தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன் ரோகிணி நட்சத்திரம் மட்டும் சொல்கிறீங்க, விருச்சிக ராசிக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீண்ட நாள் நோய்கள், மனக்குழப்பங்கள், தடைகள், தோல்விகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே நம்பிக்கையோடு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குறைகள் அத்தனையும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பரிகார தலமாக கருதப்படுது. இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய அதிசயமே இந்த சந்திர தீர்த்தம் தான். பிறை வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிணறு வளர்பிறை தொடங்கியவுடன் கிணற்றின் நீர்மட்டம் மெதுவாக உயரத் தொடங்குகிறதுங்க. பௌர்ணமி நாளில் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு தேய்பிறை தொடங்கியவுடன் நீர் மெதுவாக குறைந்து அமாவாசை நாளில் மிகவும் குறைந்த அளவில் தான் இருக்கும். இதை பல தலைமுறைகளாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பார்த்து வரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு கூட இங்கே நடந்ததாக சொல்லப்படுது. ஆமாங்க, அமாவாசை நாள் அன்னைக்கு தினம் கிணற்றில் நீர் குறைவாக இருக்கணும். ஆனால் அதற்கு நேர்மாறாக சந்திர தீர்த்தம் திடீரென பொங்கி வழிந்ததாக சொல்லப்படுது. கோயில் வளாகமே நீரால் சூழப்பட்டது. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி சுற்றியுள்ள கிராமங்கள்லேருந்தும் தொலைதூர பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடினா சொல்லப்படுதுங்க. எவ்வளவு பேர் நீராடினாலும் நீர் குறையவே இல்லை. அந்த காட்சியை கண்டவங்க இது ஈசனின் அருள் விளையாட்டு அப்படின்னு தான் பக்தி பரவசத்தில் சொல்லியிருக்காங்க. திருமாந்தூர் ஆலயத்திற்கு பக்கத்திலேயே புகழ்பெற்ற சூரியனார் கோயிலும் அமைஞ்சிருக்கு. புராணங்களின்படி காலமா முனிவரும் நவகிரகங்களும் சூரியனார் கோயில் பகுதியில் தங்கி தினமும் திருமாந்துரைக்கு வந்து அட்சயநாதரை வழிபட்டதாக சொல்லப்படுது. அதனால தான் இன்னும் பல பக்தர்கள் முதலில் அட்சயநாதரை தரிசிச்சுட்டு அதன் பிறகு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதா சொல்லப்படுது உண்டு. நீங்களும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சகல நோய் தீரும், மன அமைதி கிடைக்கும், ஒரு நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு சேரும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான திருக்கோயில்